மகாபாரதத்தில் கர்ணன் ஒரு வீரனாக வாழ்ந்தான். ஆனால் அவன் இறப்பதற்கு முன்னரே வாழ்க்கையின் வெவ்வேறு தருணங்களில் 6 முறை மரணம் கண்டுவிட்டான். கர்ணன் இறந்தவுடன் அவன் தன் அண்ணன் என்பதை அறிந்த அர்ஜுனன், மாதவா, என் கையால் இந்த பாவத்தை செய்ய வைத்து விட்டீர்களே என்று கிருஷ்ணரிடம் கூறுகிறான். அதற்கு கிருஷ்ணர், நீ கர்ணனை கொன்றாய் என்று நினைத்தாயா? ஏற்கனவே 6 முறை இறந்த ஒருவரையே நீ கொன்றிருக்கிறாய் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த 6 மரணங்கள் எவை? ஒவ்வொன்றும் கர்ணனின் இறுதியை எந்த அளவிற்கு தீர்மானித்தது? இதை பற்றிய முழு விவரங்களுடன் பார்க்கலாம். முதல் மரணம். கர்ணன் ஒரு நாள் காட்டில் வில்லுடன் பயிற்சி செய்து கொண்டிருந்தான். தவறுதலாக அவன் எய்த அம்பு ஒரு பிராமணனின் கன்றை கொன்று விடுகிறது. கோபமடைந்த அந்த பிராமணன், உன் வாழ்க்கையின் முடிவில் நீயும் உதவியே இல்லாமல் கொல்லப்படுவாய் என்று சபிக்கிறார். இதன் விளைவாக யுத்தத்தின் கடைசி தருணத்தில் கர்ணன் இறக்கும் போது யாரும் அவனுக்கு உதவாமல் விட்டு விடுகிறார்கள். இரண்டாவது மரணம். பிராமணன் என கூறி பரசுராமரிடம் அஸ்திர வித்தைகளை கற்றுக்கொண்டது கர்ணன் செய்த முதல் மற்றும் கடைசி பொய். உண்மையை அறிந்த பரசுராமர், முக்கிய தருணத்தில் உனக்கு அனைத்து வித்தைகளும் மறந்து போய்விடும் என்று சாபம் அளிக்கிறார். இந்த சாபத்தால் போரின் முக்கிய தருணத்தில் கர்ணன் தனது அஸ்திரங்களின் மந்திரங்களை நினைவில் கொள்ள முடியாமல் போகிறான். மூன்றாவது மரணம். ஒரு சிறிய குழந்தை நெய்யை நிலத்தில் கொட்டியதால் கர்ணன் தனது மாபெரும் சக்தியை பயன்படுத்தி அதை எடுத்துக் கொடுத்தான். இப்படி ஒரு சின்ன பிள்ளைக்காக என்னை இவ்வளவு துன்புறுத்துகிறாய் என்று பூமி தேவி சபிக்கிறார். தக்க சமயத்தில் உன் தேர் சக்கரம் மண்ணில் புதையும். இதனால் தான் போரின் கடைசி கட்டத்தில் கர்ணனின் தேர் சக்கரம் மண்ணில் புதைந்து விடுகிறது. நான்காவது மரணம். கர்ணனிடம் அவனுடைய கவச குண்டலங்கள் இருந்தால் யாரும் அவனை வெல்ல முடியாது. இதனால் இந்திரன் ஏழை பிராமணனாக வந்து தானமாக அவற்றை கொடு என்று கேட்டான். கர்ணன் யோசிக்காமல் அவற்றை தானமாக வழங்கி விடுகிறான். இருந்தாலும் கர்ணன் முழுமையாக நம்பியது அவனது திறமையையே மட்டுமே. ஐந்தாவது மரணம். யுத்தத்திற்கு முன் குந்தி தேவி கர்ணனை பார்க்க வந்த போது, அர்ஜுனன் மீது நீ ஒரு முறைதான் நாகாஸ்திரம் பயன்படுத்த வேண்டும், மீதியுள்ள என் 4 பிள்ளைகளை கொல்லக்கூடாது என்று ஒரு வரம் வாங்கி விடுகிறாள். கொடுத்த வாக்கின்படி கர்ணனும் ஒரு முறை மட்டுமே நாகாஸ்திரத்தை பயன்படுத்துகிறான். மற்ற 4 பேரை தோற்கடித்திருந்தாலும் தன் தாய்க்கு தந்த வாக்கின்படி அவர்களை கொல்லவில்லை. ஆறாவது மரணம். போரில் கர்ணனின் தேர் சக்கரம் மண்ணில் புதைந்து விடுகிறது. தேரோட்டியான சல்லியன், இதை நான் வெளியே எடுத்து தரமாட்டேன், இது என் வேலை இல்லை என்று கூறி உதவி செய்ய மறுக்கிறான். இவ்வளவு சாபங்களால் பல முறை இறந்த ஒருவரையே நீ கொன்றிருக்கிறாய் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறான்.